ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மைக்ரோசாஃப்டோட பவர் பை சீரிஸ்ல இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா டாக்ஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். டாக்ஸ் ஃபங்க்ஷன்னா என்ன, அதை எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தலாம், அதுல எங்கெங்கெல்லாம் எப்படி டிஃப்ரெண்ட் மெத்தட்ல அதை பயன்படுத்துறது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். டாக்ஸ் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படிங்கறத தியரியை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஓவர்வியூ உங்களுக்கு காட்டுறேன். இதுல இந்த டோட்டல் கஸ்டமர்ஸ்ல இந்த 52 வந்து நம்ம விஷுவலைசேஷன்ல நம்ம டேட்டாவை எடுத்து டிராக் அண்ட் ட்ராப் பண்ணி தென் அதை கவுண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணி தான் இங்க கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதை நம்ம ஃபார்முலா எழுதி கொண்டு வர்றதுக்கு பேர் தான் டாக்ஸ் ஃபங்க்ஷனோட மெசர் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன். ரெண்டாவது டாக்ஸ் ஃபங்க்ஷனோட டேபிள் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அது எப்படின்னா நம்மளோட பவர் பை கொரிடிட்ல ஒரு காலம் ஆட் பண்ணி அதுல இங்க இருக்கிற டேட்டாவை வச்சு நம்ம கம்பேரிசன் பண்ணி ஒரு ரிசல்ட் எடுத்துட்டு வருவோம். ஸோ அந்த மாதிரி தான் டேபிள் ஃபங்க்ஷனும் இதுல யூஸ் ஆகும். ஸோ வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டாக்ஸ்னா என்ன? டாக்ஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டேட்டா அனலிசிஸ் எக்ஸ்பிரஷன். வாட் இஸ் டாக்ஸ்? டாக்ஸ் இஸ் எ ஃபார்முலா லாங்குவேஜ். எக்ஸல் யூஸ் பண்ற எல்லாருக்குமே ஃபார்முலா தெரியும். அதாவது நம்ம ஒரு 2 காலமை பிளஸ் பண்ணணும்னா கூட ஒரு சம்மு போட்டு நம்ம ஒரு ஃபார்முலா எழுதி யூஸ் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி நம்ம மைக்ரோசாஃப்ட் பவர் பிஐலையும் ஃபார்முலா எழுதுறதுக்கு உள்ள லாங்குவேஜ் தான் டாக்ஸ். டாக்ஸ் ஃபங்க்ஷன் டிஃபால்ட்டா பவர் பிஐயே அதோட ஃபார்முலாவை எழுதி வச்சிருப்பாங்க. நம்ம ஜஸ்ட் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்க தான் போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி மெஷர் பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். நான் எதை மெஷர் பண்ண போறேன்னா என்னோட டோட்டல் கஸ்டமர்ஸ் தான் மெஷர் பண்ண போறேன். அதாவது நான் எப்போதும் பண்ற இங்க இருக்கிற டோட்டல் கஸ்டமரை நான் மெஷர் பண்ணி இப்போ நான் இங்க கொண்டு வர போறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா ஹோம்ல கிளிக் பண்ணிட்டு நியூ மெஷர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை நான் சூஸ் பண்ண போறேன். அதாவது ரைட் ஏ டாக்ஸ் எக்ஸ்பிரஷன். டாக்ஸ் ஃபார்முலா எழுதுறதுக்கு நான் ஒரு நியூ மெஷர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ண போறேன். இங்க 2 ஆப்ஷன் இருக்கு, நியூ மெஷர், குயிக் மெஷர். குயிக் மெஷரை பத்தி நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூ மெஷரை யூஸ் பண்ணிக்கலாம். நியூ மெஷரை கிளிக் பண்ணிட்டேன். லோட் ஆகுது. இப்போ இங்க நம்ம எக்ஸல்ல மாதிரியே ஃபார்முலா எழுதுறதுக்கு நம்மளுக்கு ஒரு காலம் வந்திருக்குது. இதுல இந்த மெஷர்னு இருக்குது. நம்ம இங்க பாத்தீங்கன்னா இந்த மெஷர் நம்மளுக்கு இங்க ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படியே சேமா. அதாவது நம்ம டேட்டா ஷீட்ல உள்ள ஒரு புது ரோவா கூட அது ஆட் ஆகும், இல்ல காலமா கூட, இல்ல ஒரு டேட்டாவா இதுல புதுசா நம்மளுக்கு ஆட் ஆகும். ஸோ இந்த மெஷருங்கிறது இதோட டைட்டில். ஸோ அதை நான் என்னன்னு கொடுத்துக்கிறேன்னா டோட்டல் கஸ்டமர் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். அடுத்து என்ன பண்ண போறேன்னா எனக்கு மொத்தம் எத்தனை கஸ்டமர் இருக்காங்கன்னு கவுண்ட் தெரியணும். ஸோ அதுக்காக நான் கவுண்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம எக்ஸல்ல கவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ற மாதிரியே. ஸோ நான் அதை சூஸ் பண்ணிக்கிறேன் கவுண்டை. நம்மளுக்கு கவுண்ட் ஃபங்க்ஷன் நம்ம கவுண்ட்னு டைப் பண்ண உடனே நம்மளுக்கு ப்ராம்ப்ட் பண்ணோம். ஸோ கவுண்ட் ஃபங்க்ஷன் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். தென் பார்த்தீங்கன்னா அதோட ஃபார்முலா எப்படி எந்த மெத்தட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு இது காட்டுது. நம்மளுக்கு எதை கவுண்ட் பண்ணணுமோ அதோட காலமை நம்மளுக்கு சூஸ் பண்ண சொல்லுது. ஸோ காலமோட நேமை இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டேட்டா ஷீட்டு தான் இருக்குது. ஸோ அதனால டேட்டா அப்படிங்கிறது அதுக்கு முன்னாடி வந்திருக்கும். தென் அந்த காலமோட ஹெட்டரோட நேமை இங்கே காட்டுது. நம்மளுக்கு தேவை டேட்டா என்கொயரி ஐடி. ஸோ என்கொயரி ஐடியை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ண உடனே நான் என்ட்ரு கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா லோட் ஆகுது. ஒர்க்கிங் ஆன் இட். நம்மளுக்கு லோட் ஆகி இங்க புது ஒரு லோட் ஆயிட்டு நம்மளுக்கு இங்க புதுசா ஒரு ரோ ஆட் ஆயிட்டு. ஸோ இதை எப்படி இங்க நம்ம ஷோ பண்ண வைக்கிறது, அதுக்கு நான் என்ன விஷுவல் சூஸ் பண்றேன்னா விஷுவலைசேஷன்ல போயிட்டு நான் ஒரு கார்டு விஷுவலை சூஸ் பண்ணிக்கிறேன். கார்டு விஷுவலை சூஸ் பண்ணிட்டு தென் நான் அதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம டைரக்டா ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ற மாதிரி பண்ணலாம், இல்ல இங்க டைரக்டா ஃபீல்டில் எடுத்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணலாம். நான் ஃபீல்டில் விட்டுக்கிறேன். விட்டோன்னு பாத்தீங்கன்னா இப்போ டோட்டல் கஸ்டமர் நம்மளுக்கு 52 வந்துருச்சு. இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் நம்மளுக்கு
டோட்டல் கஸ்டமர் 52 வந்துருச்சு. சேம் தான், ஆனால் நம்ம இங்கே எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம்னா கவுண்டை யூஸ் பண்ணியிருக்கோம். தென் இதை நான் கொஞ்சம் ஃபார்மேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரலில் போகிறேன், எஃபெக்ட்ஸில் பேக்ரவுண்ட் கலரில் ஒரு டார்க் ப்ளூ கலர் செட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சி ஆக்கிறேன், கலரை குறைச்சிக்கிறேன். ஓகே, தென் விஷுவல் பார்டரில் இதோட இந்த ஷார்ப் ஷேப்பை விஷுவல் பார்டரில் நான் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். பார்டர் ஆன் பண்ணிட்டு தென் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு அதோட ரவுண்ட்னஸ் கார்னரை நான் ஒரு 15 பிக்சலுக்கு வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இது நல்லா ரவுண்ட் ஆகிட்டு. தென் என்ன போகிறேன்னா ஃபார்முலேஷனில் போயிட்டு கேட்டகரி லேபிளில் ஒரு சைஸை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். ஒரு 16 வச்சுக்கலாம், 15 வச்சுக்கலாம். தென் அதை போல்டு பண்ணிக்கிறேன். தென் அதோட கலரை ஒயிட் கலராக நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, கேட்டலாக் வேல்யூவோட சைஸை நான் இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். பெருசு பண்ணிட்டு அதோட கலரையும் நான் ஒயிட் கலருக்கு மாற்றிட்டு இதை ரீசைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ எப்படி ஒரு மெஷர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து எப்படி ஒரு டேபிள் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ டேபிள் ஃபங்க்ஷனுக்கு நான் எதை யூஸ் பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு டேபிள் வியூக்கு போய்க்கலாம். டேபிள் வியூக்கு போயிட்டு இதில் நான் எதை யூஸ் பண்ண போகிறேன்னா, இங்கே எனக்கு 30,000க்கு மேலே கஸ்டமர் அமௌண்ட் இது பண்ணியிருந்தாங்கன்னா, அதாவது 30,000க்கு மேலே கஸ்டமர் அமௌண்ட்டு பே பண்ணியிருந்தாங்கன்னா, இனிஷியல் அமௌண்ட் பே பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு டெலிவரிக்கான அந்த ஆர்டர் போடுறதுக்கு ஒரு அடுத்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டேபிள் ஃபங்க்ஷனு. ஸோ டேபிள் ஃபங்க்ஷன் பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் டேபிளுக்கு போய்க்கலாம். இதில் நான் எதை எடுத்து யூஸ் பண்ண போகிறேன்னா அமௌண்ட் அப்படிங்கிறத டேபிள் தான் நான் காலம் தான் எடுத்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது என்ன பர்பஸ்க்காக எடுத்து யூஸ் பண்ண போகிறேன்னா, கிளைண்ட் வந்து அதாவது கஸ்டமர் ஸ்டோரூமுக்கு வர்ற கஸ்டமர் 30,000 ரூபாய்க்கு மேலே பே பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு டெலிவரி அவைலபிள் அப்படிங்கிற ஒரு காலம் எனக்கு வேணும். ஸோ அதை எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் டேபிள் வியூவில் போயிட்டு ஹோமில் போயிட்டு நியூ காலம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு ஒர்க்கிங் ஆன் இட். நம்மளுக்கு சேம் அங்கே சொன்ன மாதிரியே இங்கேயும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காலம் ஆட் ஆகும். ஸோ அதோட டைட்டில் தான் இந்த காலம். ஸோ அதோட காலமோட ஹெட்டரை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். டெலிவரி அப்படின்னு போட்டுக்கிறேன். போட்டுட்டு இங்கே நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம்னா இஃப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போறோம். ஸோ நிறைய ஃபங்க்ஷன் இருக்குது. நான் உங்களுக்கு இஃப் ஃபங்க்ஷனை இப்போ இங்கே நம்ம இந்த சினாரியோவில் இஃப் ஃபங்க்ஷன் தான் நம்மளுக்கு தேவை. மிச்ச ஃபங்க்ஷனில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டீட்டெயிலாக. ஸோ நான் இஃப் போட்டுக்கிறேன். இப்போ சூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதோட ஃபார்மேட்டை காட்டிடுச்சு. ஃபர்ஸ்ட் லாஜிக்கல் டெஸ்ட்டு. ஸோ அதுபடி எதை நான் யூஸ் பண்ண போறேன்னா அமௌண்ட் அப்படிங்கிறது தான் நான் யூஸ் பண்ண போறேன். அமௌண்ட்டை நான் டேட்டா அமௌண்ட் அப்படிங்கிற காலமை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிக்கிட்டு கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 30,000 ரூபாய்க்கு மேலே இருந்தால் அவங்களுக்கு அடுத்து என்ன ரிசல்ட்னா டபுள் கோட்ஸில் நம்ம அதோட ரிசல்ட் 30,000 ரூபாய்க்கு மேலே இருந்ததுன்னா எலிஜிபிள் அப்படின்னு கொடுக்குறோம். தென் ரிசல்ட் ஃபால்ஸ், அதாவது 30,000 ரூபாய்க்கு கீழே இருந்ததுன்னா நாட் எலிஜிபிள் அப்படின்னு வரணும். ஸோ அதையும் நான் டைப் பண்ணிக்கிறேன். டபுள் கோட்ஸ் நாட் எலிஜிபிள். நாட் எலிஜிபிள் டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். தென் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கிளிக் பண்ணுறேன். லோட் ஆகுது.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த காலமோட ஹெட்டரும் சேஞ்ச் ஆயிடுச்சு. தென் இங்கே அமௌண்ட் பே பண்ணாதவங்களும் நாட் எலிஜிபிள். அதே அமௌண்ட் 30,000 கீழே இருந்தாலும் அவங்களும் நாட் எலிஜிபிள் தான். இப்போ இவர் 2 லேக் பே பண்ணியிருக்காரு, ஸோ அவர் எலிஜிபிள். ஸோ அந்த மாதிரி நான் இப்போ இந்த 52 கஸ்டமருக்கும் எலிஜிபிளா நாட் எலிஜிபிளான்னு நான் கொண்டு வந்தேன். தென் இதே எப்படி இங்க கொண்டு வருது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஸ்லைசர் யூஸ் பண்ணிக்கிறேன். தென் இதை எப்படி நம்மளோட ரிப்போர்ட் வியூவில் எடுத்துட்டு வர்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இங்க ஸ்லைசர் யூஸ் பண்ண போறேன். நீங்க ஸ்லைசரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நான் இதுக்கு முன்னாடி ஸ்லைசருக்கு தனி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கார்டை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கார்டுக்கு ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன். இதோட பேசிக்ஸை யூஸ் பண்றதுக்கு தனித்தனி வீடியோவா நான் போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்க பார்த்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் ஸ்லைசரை சூஸ் பண்ணிக்கிறேன். சாரி, ஆல்ரெடி அங்கே சூஸ் ஆயிருந்ததுனால இது ஸ்லைசரா மாறிடுச்சு. ஸோ நான் இதை கார்டா கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். தென் மறுபடியும் நான் ஒரு ஸ்லைசரை சூஸ் பண்ணிட்டு இதை இங்கே டிராக் அண்ட் டிராப் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே டெலிவரின்னு ஒரு ஃபார்முலா உள்ள மாதிரி ஒரு காலம் நம்மளுக்கு ஆட் ஆயிட்டு, ஸோ இதை தான் நான் இங்கே டிராக் அண்ட் டிராப் பண்ண போகிறேன். டிராக் அண்ட் டிராப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இப்போ எலிஜிபிள் நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த ஆப்ஷன் ஸ்லைசரில் உள்ள அந்த ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. ஸோ நான் அதில் இப்போ எலிஜிபிள் சூஸ் பண்ணனா 12 கஸ்டமர் எலிஜிபிளாக இருக்காங்க. நாட் எலிஜிபிள் சூஸ் பண்ணனா 40 கஸ்டமர் நாட் எலிஜிபிளாக இருக்காங்க. அதாவது 30,000 மேலே பே பண்ணவங்க, 30,000 கீழே பே பண்ணவங்க 40 கஸ்டமர் தான். ஸோ 30,000 மேலே பே பண்ண கஸ்டமர் வந்து 12 கஸ்டமர். ஸோ அதை காட்டுது. இதை கொஞ்சம் நான் ஃபார்மேட் பண்ணிக்கிறேன். ஃபார்மேட் இஷ்யூவில் போயிட்டு ஸ்லைசர் செட்டிங்ஸில் வெர்டிகல் லிஸ்ட்டுக்கு பதிலாக டைல்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, தென் ஸ்லைசரோட ஹெட்டரு வேணும், அது அப்படியே இருக்கட்டும். வேல்யூஸில் சைஸை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். தென் போல்டு பண்ணிக்கலாம். நல்லா இன்னும் கூட கொஞ்சம் நம்ம பெருசு பண்ணிக்கலாம். ஓகே, ஜென்ரலில் போகிறேன். டைட்டில் ஆன் பண்ணிக்கிறேன். டைட்டிலில் டெலிவரின்னு டைப் பண்ணிக்கிறேன். தென் அதோட போல்டு பண்ணிட்டு அதோட சைஸை கொஞ்சம் நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டு அதோட கலரை ஒயிட் ஆக்கிக்கலாம். இதோட கலரை எஃபெக்ட்ஸில் போயிட்டு இதோட கலரை கொஞ்சம் நம்ம ஒரு ஆரஞ்சு கலருக்கு நம்ம சூஸ் பண்ணிட்டு அதை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அவுட் ஆகிட்டு இந்த டைட்டில சென்டருக்கு எடுத்து கொண்டுக்கலாம். சென்டருக்கு எடுத்து கொண்டாச்சு, போல்டு பண்ணியாச்சு. தென் நம்மளுக்கு ஸ்லைசர் ஹெட்டர் தேவையில்ல, அதை தூக்கி விட்டாச்சு. வேல்யூஸ்ல இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணியாச்சு. ஓகே, தென் அதோட கலர் என்னால டார்க்கு பிளாக்கா மாத்திக்கலாம். இன்னும் கூட ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிப்போம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இதில் இப்போ எலிஜிபிளை சூஸ் பண்ணீங்கன்னா எத்தனை பேர், நாட் எலிஜிபிளை சூஸ் பண்ணீங்கன்னா எத்தனை பேருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோட எப்படி டாக்ஸ் ஃபங்க்ஷனோட மெஷர் அப்புறம் டேபிள் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் டாக்ஸ் ஃபங்க்ஷனை பற்றி டீப்பாக பார்க்கலாம். தேங்க்யூ.